ஹாய் வணக்கம். இன்னைக்கு என்ன லஞ்சு பாக்ஸ் என்ன செய்கிறோன்றதை பார்க்கலாங்களா? நான் வந்து இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா, வெறும் தக்காளி சாதம் தாங்க வந்து இன்றைக்கி செய்கிறேன். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டுட்டு, அது கூட வந்து சோம்பு, பட்டை, லவங்கம், அந்த கறி மசாலா பாக்கெட்டில் இருக்குது இல்லைங்களா, அது வந்து போட்டுட்டு ரேஷன் பச்சரிசியில் வந்து செஞ்சுருக்கேங்க இந்த தக்காளி சாதம். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக வந்திருக்கு. அந்த ரேஷன் பச்சரிசியை ஒரு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம்னா அரிசி வந்து நல்லா சாஃப்டாக ஆகிடுங்க. அதில் வந்து நம்ம இந்த டிஷ்ஷு வந்து நான் செஞ்சுருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக வந்து சூப்பராக வந்திருக்குங்க இது. இது வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் சைடிஷ் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, முட்டை ஆம்லேட்டு தாங்க வந்து பண்ணியிருக்கேன். இந்த முட்டை ஆம்லேட்டு வந்து நான் சாதாரணமாக போடாமல் அது கூட ஆனியன், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய் தூள், உப்பு போட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நான் வந்து முட்டை ஆம்லேட் வந்து ஊற்றுறேங்க. ஏன்னா நம்ம சாதாரணமாக முட்டை உடச்சி ஊற்றும் போது எல்லா இடத்துலையும் டேஸ்ட் ஒரே மாதிரி வராதுங்க. இந்த மாதிரி நம்ம கலக்கிட்டு நம்ம முட்டை ஆம்லேட்டு போட்டோம்னா டேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் எப்போவுமே இது மாதிரி வந்து முட்டை ஆம்லேட் வந்து போடுவேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு முட்டை ஆம்லேட். எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து எல்லா பக்கமும் வந்து ஒரே மாதிரியான டேஸ்ட் கிடைக்கிறதுனால குழந்தைங்க வந்து இது மாதிரி போட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது முட்டை ஆம்லேட்டு. இந்த தக்காளி சாதத்துக்கும் முட்டை ஆம்லேட்டுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாங்களா? சில்ட்ரன்ஸுக்கான லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடுறேன். இதை பாருங்கள், அந்த தக்காளி சாதம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த முட்டை ஆம்லேட் பாருங்கள், முட்டை ஆம்லேட்டும் தக்காளி சாதமும். இப்போ வந்து இதே மாதிரியான ரைஸ் வந்து 4 வகையாக வந்து இருக்குங்க. ஒரே மாதிரியான ரைஸ் வந்து 4 வகையாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு இந்த சாதம் வந்து செஞ்சோம்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? தக்காளி சாதம்னு சொல்லுவோம். இது கூட வந்து நம்ம மீல் மேக்கர் வந்து அவிச்சு போட்டோம்னா அதுக்கு பேர் பிரிஞ்சி சாதம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மீல் மேக்கர் கூட நம்ம வெஜிடபிள்ஸை வந்து சேர்த்து நம்ம செஞ்சோம்னா அது வந்து வெஜிடபிள் ரைஸ்ன்னு சொல்லுவோம். இதே மாதிரி தாங்க இந்த ரைஸ் கூட நம்ம சிக்கன் சேர்த்தா சிக்கன் பிரியாணி, மட்டன் சேர்த்தா மட்டன் பிரியாணி, இறால் சேர்த்தா இறால் பிரியாணி, ஃபிஷ் சேர்த்தா ஃபிஷ் பிரியாணி, அதே மாதிரி மஷ்ரூம் பிரியாணி. இதே தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. சாப்பாடு வந்து என்ன நம்மக்கிட்ட இருக்கோ நம்ம என்ன சேர்த்து செய்கிறோமோ அதோட பேர் தாங்க. சாப்பாடு செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம அழகான சாப்பாடுங்க வந்து நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் தான். இந்த தக்காளி சாதம் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி சாதம் மட்டும் கிடையாது, நான் அந்த 20 ரூபாய் பிரிஞ்சி சாதம் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வரேன் பாருங்கள். அதெல்லாம் வந்து அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு திங்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதே தாங்க நான் வந்து சாப்பிட்றதுக்கும் கொடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் எதுவுமே இட்லி தோசை எதுவும் செய்யலை. இந்த தக்காளி சாதமே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அது கூட வந்து என்னென்னா அவங்களுக்கு முட்டை ஆம்லேட்டு, இது 2 சேர்த்து நல்லா சாப்பிட்டுடுவாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு செகண்ட் டேர்ம் டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதனால் அவங்க சீக்கிரம் வந்து கிளம்பிடுவாங்க. நைட்டெல்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து என்னால் வந்து செஞ்சு கொடுக்க முடியல தனித்தனியாக. இந்த தக்காளி சாதம் தான் அவங்களுக்கு பிடிச்ச தக்காளி சாதத்தை நான் செஞ்சு கொடுத்துட்டேன். சின்னவ வந்து டிஃபன் பாக்ஸ் ஏதோ மிஸ் பண்ணிட்டா, அதனால் இது வந்து புது டிஃபன் பாக்ஸ் அவளுக்கு. இப்போ 2 பேரும் வந்து டெஸ்ட்டு எழுதுறதுனால 2 பேரும் ஒன்றா தான் இன்றைக்கி வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரே லஞ்ச் பாக்ஸ் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். செகண்ட் டேர்ம் டெஸ்ட் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு. அவங்க நல்லபடியாக எழுதணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ளஸ் பண்ணுங்க. அவங்க வந்து சென்டம் மார்க்ஸ் வந்து எல்லாருமே எடுக்கணும். அதனால தான் நான் வந்து உங்களை வந்து ப்ளஸ் பண்ண சொல்கிறேன். 1 மார்க்ஸ் கூட அவங்களுக்கு மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்துலேயும் சென்டம் மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள வந்து வாழ்த்தணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.